வணக்கங்க. ஹரக் செல்லுங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ்லாம் குடுத்துட்டாரு. இப்போ செகண்ட் டைமா ஜூலை 3 அன்னைக்கு அதே கன்வென்ஷன் திருவாரூர்ல இருக்கிற அதே கன்வென்ஷன் சென்டர்ல திருப்பி பாக்கி உள்ள டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பசங்களுக்குலாம் டாப்பர்ஸ்க்குலாம் ப்ரைஸு, ஊக்கத்தொகை, சர்டிஃபிகேட்டு, ஷால்லாம் போத்துனாரு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆஸ் யூசுவல் எல்லாரையும் வர வச்சு எல்லாம் அந்த இதுக்கு கன்வென்ஷன் சென்டருக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே விஜய் அவர்கள் 10 மணிக்கு வந்துட்டாரு. வந்துட்டு என்ன சொன்னார்னா, லாஸ்ட் டைம் நான் பேசலை, இன்றைக்கே எல்லாம் பேசிட்டேன், ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த தடவை நான் என்ன சொன்னார்னா, வந்தோடனே நான் பேச வேணாம் தான் நினச்சேன், ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசியே ஆகணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னு உங்களுக்கு தெரியும், நீட்டை பற்றி தான் பேச போகிறேன். இந்த நீட்னால ரொம்ப கிராமத்தில் இருக்கிற பிசி, எம்பிசி, ரொம்ப தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் சேர்ந்தவங்களாம் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. அந்த நீட்டுங்கிறதுல எனக்கு என்ன நான் பார்க்குற 3 பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னார். அதில் என்ன ஃபஸ்ட்டுன்னு சொன்னால், நீட் உங்களுக்கு மாநில உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்றார். அதாவது ஸ்டேட்டு லிஸ்ட்லேருந்து அது 75 வரைக்கும் ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருந்தது, மாநில உரிமையில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் மாநில பட்டியல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் 75க்கு அப்புறம் தான் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு பொது பட்டியலுக்கு போயிடுச்சு, அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு. அது வரைக்கும் இங்கே தான் இருந்தது. ஸோ அவங்க இதுக்கு போயிடுச்சு 75க்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபஸ்ட்டு பிரச்சனையே நினைக்கிறேன், ஆரம்பமே இதான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு. செகண்ட் என்னென்னா, ஒரே நாடு, ஒரே சிலபஸ், ஒரே எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கல்வி கற்கிற நோக்கத்துக்கே, நம்ம கல்வி கற்றுக்கிறோம்ல, எஜுகேஷன் கற்றுக்கிற நோக்கத்துக்கே எதிரானதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்ற மாதிரி அந்த கல்ச்சர், அதுக்கெலாம் தகுந்த மாதிரி தான் கல்வி இருக்கணும், திட்டங்கள்லாம் இருக்கணும், சிலபஸ்லாம் இருக்கணும். அது உங்களுக்கு கல்வி பல்வேறு கல்வி முறையை பல்வேறு கண்ணோட்டங்கள், பல்வேறு பார்வையில் உள்ளது. ஸோ இது டைவர்சிட்டிங்கிறது ஒரு பலமே தவிர அது பலவீனம் கிடையாது. பன்முகத்தன்மைங்கிறது ஒரு பலம் தான் தவிர பலவீனம் கிடையாது. ஸோ இது செகண்ட் பிரச்சனை. அப்புறம் ஸ்டேட் போர்டு சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸில் எக்ஸாம் வச்சா எப்படிங்க பசங்க எழுதுவாங்க அப்படின்னு சொன்னார். இது ஒன்று. அடுத்தது மே 5 அன்னைக்கு உங்களுக்கு நீட் எக்ஸாம் நடந்தது. அதுக்கப்புறம் அது எவ்வளோ குளறுபடி, எவ்வளோ பிரச்சனை, பணம் எவ்வளோ கைமாறிச்சு, எல்லாம் நம்ம பார்த்தோம். நியூஸில் ரீ எக்ஸாம்லாம் வைக்க போகிறாங்க சொல்லி எல்லாம் வந்தது. ஸோ இது மாதிரி இவ்வளோ குளறுபடி நடந்ததுனால மக்களுக்கு, அதாவது மக்கள்கிட்ட பசங்களுக்கு எல்லாருக்குமே அந்த நீட் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு, நம்பகத்தன்மையே இழந்துருச்சு அது. ஸோ அதனால் நீட்டே வேண்டாம், நீட்டு விலக்கு தான் இதுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் நீட்டு விலக்குக்காக சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு என்னோட முழு ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இது அதுக்காக அது ஒன்று சொல்லிட்டார். என்ன பண்ணணும்னா, இந்த எஜுகேஷனை பொது பட்டியலேருந்து, கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அப்படின்னு சொல்கிறார். அது அப்படி முடியல அப்படின்னா என்ன, பொது பட்டியல், சிறப்பு பொது பட்டியலை, சிறப்பு கன்கரண்ட் லிஸ்ட்டை உருவாக்கி அதில் கல்வியை, சுகாதாரத்தையும் சேர்க்கணும். இது என்னோட சஜஷன் அப்படின்னு சொல்கிறார். இதை உருவாக்குவாங்களா என்ன, மாநில அரசுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும். அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க வேணும்னா வச்சுக்கணும்னா, என்ட்ரன்ஸ் வைக்கணும்னா ஜிப்மர், எய்ம்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க கட்டுப்பாட்டில் அதுக்கு வேணும்னா அவங்க என்ட்ரன்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அது இது என்னோட சஜஷன். நடக்குமா இல்லை நடந்தாலும் நடக்க விடுவாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி ரொம்ப ஒரு ஆணித்தரமாக அழுத்தமாக பேசிக்கிறார். இதில் ஒரு சின்ன விஷயங்க, இதில் மாநில பட்டியல், அப்புறம் யூனியன் பட்டியல், அதாவது மத்திய அரசு பட்டியல், அப்புறம் இன்னொன்று என்ன, கன்கரண்ட், இது பொது பட்டியல் அப்படின்னா என்ன சொல்லி சின்னதாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். அதாவது உங்களுக்கு யூனியன் லிஸ்ட்டு, அதாவது யூனியன் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் யூனியன் லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸு, ஃபாரின் அஃபேர்ஸு, பேங்கிங், ரயில்வே, இதெல்லாம் இருக்குங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. ஸோ அவங்க அதெல்லாம் பார்த்துப்பாங்க. அடுத்தது ஸ்டேட் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, மாநில பட்டியல்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, போலீஸு, பப்ளிக் ஹெல்த்து, அப்புறம் அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் இருக்குது நம்ம ஸ்டேட் லெவலில். ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட் நம்ம இது வேணால் அதில் மாற்றிக்கலாம், இது வேணால் பண்ணிக்கலாம். பொது பட்டியல்னு சொல்கிறாங்களா, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்தது தான். இதில் என்ன இருக்குன்னா, எஜுகேஷன், அப்புறம் மேரேஜ், டைவர்ஸு, கிரிமினல் லா, இதெல்லாம் இருக்குதுங்க. இதில் ஒரு சட்டம் ஒன்று ஏற்றுறாங்கன்னு வச்சுங்களேன், ஏற்றுனா 2 பேரும் இப்போ அவங்க ஏற்றுறாங்க, நம்ம ஏற்றுனோமோ, 2 பேரும் ஏதோ சட்டம் ஒன்று பாஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அதை 2 பேருமே ஒத்துக்கணும். சப்போஸ் நம்மளுக்கு பிடிக்கல, அதில் மாற்றணும் வேண்டான்னு சொன்னாலும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கணும், யூனியன் கவர்மெண்ட் ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கலைன்னா அவங்க சொல்கிறது தான் அவங்களுக்கு சட்டம். இப்போ நீட் கூட
அப்படி தான். அவங்க இது பண்ணாங்க, நம்ம வேணான்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க ஒத்துக்கிட்டா தான் வந்து அது வேண்டான்னு நீக்க முடியும், நம்ம இஷ்டத்துக்கு நீக்க முடியாது. ஸோ நம்ம ஸ்டேட் லெவலில் உள்ளதை மட்டும் தான் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. அதான் சொல்லியிருக்கிறார், அந்த பொது பட்டியலுங்கிறத வந்து நீக்கிட்டு மாநில பட்டியல் கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வந்து சிறப்பு பொது பட்டியல் கொண்டு வந்து அதில் வந்து சிறப்பாக ஒன்று ஸ்பெஷலாக ஒன்று கொண்டு வந்து அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கு ஒரு சட்டம் ஏற்றி சட்டத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து இது ரெண்டையும் சேருங்க, சுகாதாரம் கல்வியும் சேருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் மாநில அரசுக்கு அதிகாரம் வேணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறார். ஸோ அப்போ தான் நம்ம வேணும்னா அந்த ஸ்டேட் வேணும்னா வச்சுக்கலாம், வேணாட்டி விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு, அவர் பேசிக்கிறார். ஆனால் நேற்று போன தடவை பேசின விட இந்த தடவை ரொம்ப நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக அவர் சொல்கிற கருத்துக்களை விட்டுருங்க. ஆனால் சொன்ன முறையை தான் நான் சொல்கிறேன். எப்படின்னா ஆணித்தரமாக வந்து நல்லா அழுத்தமாக ரொம்ப நல்லா போல்டாக நல்லா பேசிக்கிறார் நேற்று. அது வந்து பாராட்டப்படணும். அடுத்தாப்புல என்ன சொல்லிக்கிறாருன்னா, இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசுங்க, ரொம்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குமிஞ்சு கிடக்கு. அதில் யாருக்காச்சும் 1 2 ஏதாவது ஃபெயில் ஆச்சுன்னா வருத்தவே படாதுங்க. நம்ம நடக்கலைன்னா அது நம்ம பெரிய சக்ஸஸ் வந்து கடவுள் வந்து பின்னாடி வச்சிருக்காரு, உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்கிறாரு. அதுதான் இது வந்து நீங்கள் வந்து விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அதனால் வந்து எல்லாரும் ரொம்ப தைரியமாக நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா சத்தமாக சொல்லுங்கள் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி 2 சொல்லிட்டு ஸ்பீச்சை வந்து முடிச்சிட்டாருங்க. அவர் சொன்னது வந்து நல்லா இந்த தடவை வந்து நல்லா அழுத்தமாக நல்லா பேசியிருக்கிறாரு ஒன்று. அடுத்ததாக வந்து அப்புறம் பசங்களாம் வந்தாங்க, எல்லாருக்கும் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணார். ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அவர் வந்து அவ்வளோ நேரம் நின்று எல்லாம் பண்ணுறாரு. வந்தவங்களும் அந்த அவார்டு வாங்கிட்டு ஷால்லாம் போட்டோன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகாமல் ஒவ்வொருத்தரும் எல்லாம் சின்ன பசங்களா ஒவ்வொருத்தரும் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன்கிட்ட பிஹேவ் பண்ணுற மாதிரி கையை எப்படி வச்சு போஸ் கொடுங்கன்றாங்க. சில பேர் பலூனை கொடுத்து அதை வச்சு விளையாட வைக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த ஷால் வந்து அம்மா அப்பாவுக்கு போடுங்கன்றாங்க. என்னென்னோ குட்டி பசங்க வந்து பூ வேற கொடுக்குறாங்க. பசங்களாம் பூ கொடுத்துட்டு இவர் முட்டி போட்டு கொடுக்குறாங்க. பாவம் இவரும் வந்து முட்டி போட்டு வாங்குறாரு. இது மாதிரி நிறைய கொஞ்சம் க்யூட்டான மூமெண்ட்ஸ் நடந்தது. சில பேர் ஒரு அம்மா வந்து பாடினாங்க ஒரு பாட்டு, எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த பாட்டு போனால் ரொம்ப தர்ம சங்கடமாக ஆயிடுச்சு விஜய்க்கு. அதெல்லாம் முடிஞ்சது ஒரு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து நீட்டு பற்றி இவர் பேசினார். இதுக்கு நிறைய வந்து என்ன விமர்சனம் வந்திருக்குதுங்க. சில பேர் ஆதரவாக பேசியிருக்காங்க, எதிர்ப்பாக சொல்கிறாங்க. பொதுவாகவே மக்கள் எல்லாருமே அதை பற்றி நான் வந்து இப்போ எங்கள் வீட்டிலலாம் நீட் வந்து யாரும் எழுதலை. ஸோ அதை பற்றி எனக்கு வந்து தெரியாது. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் என்ன நான் பார்த்ததில்லை. நான் வந்து இப்போ அரசியல் தலைவர்கள் சொன்னது, எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னது, அப்புறம் சில ரிட்டையர்டு ஜட்ஜஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் சொன்னதை வச்சு என்னுடைய பார்வைக்கு எப்படி இருக்குங்கிறத நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல் இயர் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுகிறாங்க, மார்க் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 hours வந்து எக்ஸாம் எழுதி அந்த மார்க் வந்து அவங்க ஃப்யூச்சரை வந்து டிசைட் பண்ணுது. இது எப்படி நியாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து கிட்ட 50% பேர் என்ன பண்ணுறாங்க, ரிப்பீட்டடாக எழுதி தான் வராங்க. அதான் நீட்டுக்கு வந்து ஏஜ் லிமிட்டும் கிடையாது, எத்தனை வருஷம் வேணால் எழுதலாம், நம்ம எத்தனை வயசு வேணால் எவ்வளோ தடவை வேணால் எழுதலாம், எதுவுமே கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு எழுதுவேன். நிறைய பேர் நான் இது கூட பார்த்துருக்கேன் பேட்டி கூட. ஃபஸ்ட்டில் வந்து 160 170 200 300 வந்து இப்போ டாப் லிஸ்ட்டில் கூட டாப் 10ல் கூட வந்திருக்கிறாங்க. ஒரு 5 6 தடவை எழுதியதோட பசங்க பேட்டி கொடுத்துருக்குறாங்க. நார்த் சைட்லாம் கூட பார்த்துருக்கேன். ஸோ அது மாதிரி நிறைய பேர் ரிப்பீட்டடாக எழுதி அதில் 50% வந்து ரிப்பீட்டடாக எழுதினவங்க தான் போகிறாங்க. ஸோ அது மாதிரி ரிப்பீட்டடாக எழுத மாதிரி சக்தி இருந்தால் எழுதலாம். சில பேருக்கு வந்து உடனே போய் படித்து உடனே வேலைக்கு போகணுங்கிற நிர்பந்தம் இருக்கும். ஸோ டாக்டர் ஆகி சேவை செய்யணும், வருமானம் பார்ப்பாங்க. அது மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் புவர் ஃபேமிலியாக சொல்கிறேன் நான், நிர்பந்தம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது சரியாக வருமானு தெரியல. ஏன்னா நிறைய பேர் ரிப்பீட்டடாக எழுதி தான் வராங்கன்னு சொல்கிறாங்க ஒன்று. அடுத்தது வந்து 80% பேர் வந்து கோச்சிங் சென்டருக்கு போய் தான் வந்து படித்து நல்லா மார்க் வாங்குறாங்க. ஏன்னா இப்போ கிராமப்புறத்தில் உங்களுக்கு தெரியும், ஏன்னா கோச்சிங் சென்டர்லாம் பார்த்தா ஒரு 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் ஃபீஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க கிராமப்புறத்தில் இருக்கவங்களும் அந்தளவு வசதி இருக்காது, உங்களுக்கு செய்ய முடியாது பணம் செலவு பண்ணி கோச்சிங்லாம் போக முடியாது. ஸோ அது வரும் அந்த மைனஸ் பாயிண்ட்டு ஏழை மக்களுக்கு அப்படி சொல்லி நல்லா படிப்பாங்க, ஸ்கூல் நல்லா மார்க் வாங்குவாங்க. ஆனால் இங்கே வந்து கோச்சிங் சென்டர் போய் அவங்களால வந்து போட்டி போட முடியாது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட போன வருஷமும் எப்பயோ இது பார்த்தேன், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸில் ஒரு 3000 சொச்சம் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆனதில் கவர்மெண்ட் காலேஜில் அது வந்து ஒரு 48 என்பது தான் வந்து கோச்சிங்லாம் போகாமல் செலக்ட் ஆனவங்கன்னு சொல்லி போட்டிருந்தது பார்த்தேன். அது ஒன்று. அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 720 மார்க்ஸ் வைக்கிறாங்க. அந்த 720ல் ஒரு 520 வரைக்கும் 520 எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது, ப்ரைவேட் காலேஜ் தான் கிடைக்கும். ஸோ ப்ரைவேட் காலேஜ் போனோம்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து லேக்ஸ் கணக்கில் வந்து ஃபீஸ் கட்டணும் உங்களுக்கு. ஸோ அவங்களால முடியாது. ஆனால் இதே சமயத்தில் ஒரு 150 100 150 200 எடுத்து நல்ல வசதியாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வளோ பணம் இருக்கிறனால அவங்க பணத்தை கட்டி பசங்களை சேர்த்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சீட்டு போயிடும், இவங்களுக்கு அதனால் முடியாது. ஸோ இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இதில் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா,
சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதினவங்க சொல்றாங்க, சிலபஸ் வந்து 20% தான் வந்து ஸ்டேட் போர்ட்லேருந்து வருது. ஒரு 80% வந்து அந்த சிபிஎஸ்லேருந்து தான் வருது. கொஸ்டின் கேட்குறாங்க. இத கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒண்ணு. இது மாரி வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நீட் வந்து அ இன்னொன்னு சில பேர் ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீட் வந்து நாங்க எத்தன தடவ வேணா எழுதலாம். எழுதி ஒரு தடவ எழுதினா கூட அடுத்த தடவ எழுதிட்டு நாங்க பாஸ் பண்ணி, அப்புறம் நாங்க எக்ஸாம் இது டாக்டர் வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிடுவோம். அது எங்களுக்கு ப்ளஸ் தான் சில பேர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கஷ்டப்பட்டு நல்லா ஏழை குடும்பத்துலேருந்து வந்து நல்லா கஷ்டப்பட்டு பார்த்து நல்லா மார்க் வாங்கிட்டு, நீட்ல போய் மார்க் எடுக்க முடியாம சில நெறைய பேர் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சிடுறாங்க. சில பேர் நீட்ல நல்லா மார்க் வராதும் பயத்துல கூட ஏதாவது பண்ணிக்கிறாங்க. இல்ல மார்க் வரலைங்கிறதுக்கு வரல கம்மியா வந்துருச்சு, சீட் கிடைக்கலன்னு கூட சில பேர் ஏதாவது முடிவு எடுத்துக்கிறாங்க. இது மாரி ஒரு பாதகமா முடியும். ஸோ இது வந்து சாதகமாவும் இருக்கு, பாதகமா இருக்கு. உங்களுக்கு பேசுறவங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு திட்டம், ஒரு லா ஒண்ணு வந்துன்னு வச்சுங்களேன், அது வந்து பாதகமும் இருக்கும், சாதகமும் இருக்கும். நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து எதிர்ப்பும் இருக்கும், ஆதரவும் கண்டிப்பா இருக்கும். நம்ம எல்லாருமே ஆதரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே எதிர்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 2மே சேர்ந்து தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ண அனலைஸ் பண்ணி என்ன முடிவோ அதான் எடுக்கணும் உங்களுக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னொன்னு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து இப்ப இப்ப இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட் இருக்குல்ல, அவங்க இது வந்து நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னா, அந்த கவர்மெண்ட் அப்படின்ட்டாங்க. ஸோ அதாவது பல கட்சிகளுக்கு ஒரே கருத்து இருக்கலாங்க. ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த விஷயத்துல வந்து பல கட்சிகளுக்கு அதாவது எஸ் ஆர் நோன்னா, பாதி கட்சிக்கு எஸ்ஸா இருக்கும், பாதி கட்சிகளுக்கு வந்து நோவா இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே ஒரே மாரி சொல்றனால எல்லாம் ஒரே ஆதரவு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. புரியுதுங்களா? எப்படி வேணா இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா அத வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அவங்க வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா, ஓ! அப்பன்னா அந்த கருத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனால அவங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னு சொல்லி அது ஒரு டாக்கு போயிட்டுருக்கு. எனக்கு எது கரெக்ட்டுன்னு தெரியல. ஆனா எனக்கு தோன்றத நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒண்ணு. அப்புறம் வந்து இவ்வளோதாங்க விஷயம். இதில வந்து நம்ம என்ன பண்ணணும், மக்களுக்கு நம்மளுக்கு தேவையானது எப்படின்னா, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட்லாம் யூனியன் கவர்மெண்ட்டும் சரி, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி என்ன பண்ணணும்னா, அதாவது பேரண்ட்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எது நல்லது, எவ்வளோ பாதகமா இருக்கு, எவ்வளோ சாதகமா இருக்குன்னு சொல்லி நல்லா கேட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல ஒரு முடிவு எடுக்கணுங்க. இதை வந்து அரசியலே ஆக்காம இதை வந்து இது மாதிரி முடிவு எடுக்கணும். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று ஸ்டேட் போர்டு கொஸ்டின் பேப்பர் நிறைய கொஸ்டின்ஸ் நிறையா வருமா வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அமெண்ட்மெண்ட் எது வேணால் பண்ணலாம், பண்ணிவிட்டு இல்லை விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி கூட கொண்டு வரலாம். எது வேணால் பண்ணலாம், மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுக்கலாம், எது வேணால் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்லது நடக்கும், நல்ல விஷயம் நடக்கணுங்க. அதுதான் நம்மளுடைய விருப்பம். அடுத்தாப்புல வந்து உங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு தேவையானதுன்னா மக்களுக்கு நல்லா தொண்டு செய்கிற ஒரு தன்னலமற்ற தலைவர் தேவை நம்மளுக்கு. அது யார் வந்தாலும் ஒரு நல்லது தாங்க. அது வந்து விஜயே அவர்கள் வந்து இது மாதிரி நல்லதே செய்கிற மாதிரி தான் ஏற்றுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ நம்ம வந்து 2026 வந்து எலெக்ஷன் வருது, அது வரைக்கும் வெயிட் பண்ணி யார் வரா, அந்த மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்தது கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.